நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒருத்தருக்கு சூரிய திசை நடக்குது. சூரியன் லக்னத்துக்கு பாதகாதிபதி அல்லது அட்டமாதிபதி எப்படின்னு இருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த சூரிய திசை அவருக்கு அவயோகியா இருந்து சூரியன் கெடுதல் செய்கிறார் அப்படின்னா சிவ பூஜை பண்ணணும். அது மட்டுமல்ல, ருத்ர அபிஷேகம் சுவாமிக்கு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சார், என்னால் ருத்ராபிஷேகம் பண்ண முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது ருத்ர பாராயணம் அதுவும் செய்ய முடியாது சார், எனக்கு படிக்க தெரியாது அப்படின்னா ஸ்ரீருத்திரத்தை தினம் கேட்கறது. தினம் ருத்ரம் யூடியூப்ல இருக்கு, ருத்ரம் பொருட்டு ருத்ரம் டெய்லி கேட்டாலே போதும். இந்த ருத்ர பாராயணம், ருத்ரத்தை கேட்பது, ஸ்ரீ ருத்ரனுக்கு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வது, இதெல்லாம் சூரிய திசையினுடைய கடுமையை குறைக்கும். இதுதான் சிறந்த பரிகாரம் ஆச்சுங்களா. அப்போ கோதுமை இருக்குல்லைங்களா, கோதுமை பொங்கல் செய்து சூரியனை வழிபடுங்க. அதுவும் சிறந்த பரிகாரம். உங்களுக்கு இந்த தோஷங்கள் நீங்கி சுப வாழ்வு கட்டாயம் கிடைக்கும். புரியுதுங்களா?